கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் உயிருள்ள விஷப்பாம்பை உணவாக உண்ணும் விலங்கு. பாம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம். தப்பி தவறி நம்ம கண்ணில் பாம்பு பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பல மனிதர்கள் பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க. மனுஷங்க மட்டும் இல்லாம விலங்குகளும் பாம்பு கடிச்சு இறந்துட்டு வருது. இந்த நிலையில தான் ஒரு விலங்கு உயிருள்ள விஷப்பாம்பை உணவா எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆனா நம்ம நம்பி தாங்க ஆகணும். அந்த விலங்கு தான் ஒட்டகம். ஒட்டகம் ஜென்ரலாவே இலைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி சைவ உணவை தான் சாப்பிடுமா. அசைவ உணவை சாப்பிடவே சாப்பிடாதான். ஆனா இந்த ஒட்டகங்களுக்கு ஹைம் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுமா. இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒட்டகங்கள் சாப்பிட்றத நிறுத்திடுமா. அதாவது தண்ணி கூட குடிக்காதான். இதனால மேற்கு ஆசிய நாடுகள்ல இருக்க மக்கள் என்ன பண்றாங்களாம், இந்த ஒட்டகங்களுக்கு உயிருள்ள விஷப்பாம்பை உணவா கொடுக்குறாங்களாம். அதாவது ஒட்டகத்தோட வாயில உயிருள்ள ஒரு பெரிய விஷப்பாம்பை திணிச்சு தண்ணியை கொடுத்துருவாங்களாம். அந்த ஒட்டகம் அந்த விஷப்பாம்பை சாப்பிட்ட உடனே அந்த ஒட்டகத்தோட உடம்புல அந்த விஷம் போய் ஆன்டிபயோட்டிக்கா ஒர்க் ஆகி அந்த ஹைம்ன்ற நோயை குணப்படுத்துறதா இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பண்றதுனால ஒரு சில நாட்கள்லயே அந்த ஒட்டகம் சாதாரண நிலைக்கு வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமா மாறிடுமா. ஒட்டகங்களுக்கு வர இந்த ஹைம் நோயை குணப்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரி உயிருள்ள விஷப்பாம்பை இவங்க இந்த ஒட்டகத்துக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.